சபா தாவாவில் அரிய வகை போர்னியோ பிக்மி யானையின் தலையில்லா உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அண்மைய காலத்தில் நடந்துள்ள இத்தகைய இரண்டாவது சம்பவம் இதுவாகும். இது கண்டிப்பாக தந்த வேட்டைக்காரர்களின் வேலையாகத்தான் இருக்கும் என சபா வனவிலங்கு பாதுகாப்புத்துறை கூறியது. இதையடுத்து உடனடி விசாரணைகள் தொடங்கியிருப்பதாக அத்துறையின் இயக்குனர் சோஃபியான் அபுபக்கர் கூறினார். பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகளை வேட்டையாடும் எந்த ஒரு கொடூர செயலுக்கும் சபாவில் இடமில்லை. எனவே சம்பந்தப்பட்டவர்களை அடையாளம் கண்டு நீதியின் முன் நிறுத்துவோம் என்றார் அவர். தலையில்லா யானைகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டது குறித்து சபா சுற்றுலா, கலை, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ கிறிஸ்டினா லியூவும் வருத்தம் தெரிவித்தார். அதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை தமது தரப்பு உறுதி செய்யும் என்றார் அவர். சபா காடுகளில் தற்போது 1500 முதல் 2000 போர்னியோ பிக்மி யானைகள் மட்டுமே எஞ்சியிருப்பதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. போர்னியோவை பூர்வீகமாக கொண்ட இந்த குள்ள யானைகள் சபா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முழுமையாக பாதுகாக்கப்படுகின்றன. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.